மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. வள்ளிப்பட்டு கிராமத்தில் 56ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா இன்று நடைபெற்றது. இதில் வேலூர், கிருஷ்ணகிரி, ஆந்திர மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. குறைந்த இலக்கை குறிப்பிட்ட நொடியில் கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1,11,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 88,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த எருதுவிடும் விழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். காஞ்சிபுரத்தில் மதுபோதையில் லாரியை ஓட்டி பேருந்து மீது மோதச் செய்ததில் கண்டக்டரின் கால் துண்டிக்கப்பட்டதோடு 10 பேர் காயமடைந்தனர். திருவண்ணாமலையிலிருந்து ஓரிக்கை வழியாக காஞ்சியை நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி பேருந்து மீது மோதியது. அப்போது படிக்கட்டின் அருகே நின்று கொண்டிருந்த நடத்துனரின் இடது கால் பாதியாக துண்டிக்கப்பட்டது. அதோடு 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அனைவரும் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து மதுபோதையில் லாரியை ஓட்டிய ஓட்டுநரை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மீண்டும் தேர்தல் அறிக்கை கொடுத்தால் திமுக அரசை நம்ப மாட்டோம் என்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 2வது நாளாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். கலைந்து செல்ல மறுத்ததால் மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த சத்துணவு ஊழியர்கள் இத்தனை ஆண்டுகளாக கோரிக்கைகளை வைத்தும் அரசின் மனம் இறங்கவில்லை என்றும், மீண்டும் வாக்குறுதி கொடுத்தாலும் திமுகவை நம்ப மாட்டோம் என்றும் கூறினர். மதுரையில் மத்திய அரசு பட்ஜெட்டை விமர்சித்த சுவரொட்டியை பாஜகவினர் கிழித்து எறிந்தனர். மேலூர் பகுதிகளில் பாஜக, அதிமுக மத்திய அரசு 2026 பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி முட்டை என முட்டை படத்துடன் விமர்சித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பாஜக மீது அவதூறு பரப்பும் வகையில் பொய்யான தகவலுடன் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் பேருந்து நிலையம், செக்கடி பஜார், தலைமை தபால் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை பாஜகவினர் கிழித்து எறிந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசன டிக்கெட் முறைகேடு தொடர்பாக 2 ஊழியர்களை கோயில் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்கு 50 ரூபாய் கட்டண டிக்கெட் கொடுக்கும் பணியில் பேச்சு என்ற ஊழியரும், சுவாமி சந்நிதியில் டிக்கெட்டுகளை பரிசோதிக்கும் பணியில் சிவராஜ் என்ற ஊழியரும் பணியாற்றி வந்தனர். அப்போது இருவரும் முறைகேட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் சிவராஜ் பக்தர்கள் வழங்கும் டிக்கெட்டுகளை கிழிக்காமல் பதுக்கி வைத்து அவற்றை ஊழியர் பேச்சியிடம் கொடுத்து மீண்டும் புது டிக்கெட் போல் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கோயில் இணை கமிஷனர் சுரேஷ் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். மேலும் கோயில் முழுவதும் 174 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு போலீசாரை கண்டவுடன் மேம்பாலத்தின் கீழ் குதித்த குற்றவாளிகளுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கோவை ரத்தினபுரி காவல் நிலைய போலீசார் நள்ளிரவில் தீவிர கண்காணிப்பு சோதனை நடத்தியபோது இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தேகிக்கும்படி இருந்த 3 இளைஞர்கள் பிடித்து விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் கேரளாவில் இருந்து கடத்தி வந்த சுமார் 5,500 கிலோ
கிராம் கஞ்சா விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. அதன்பின் போலீசார் மூவரையும் காவல் நிலையம் அழைத்து செல்லும் வழியில் மூவரும் தப்பிக்கும் நோக்கில் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் குதித்தனர். இதனால் மூவருக்கும் கால்களில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ரத்தினபுரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரவாயல் அருகே சாலையில் கேட்பாரின்றி கிடந்த 53,000 பணத்தை நபர் ஒருவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் பாலகிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பணி காரணமாக நெற்குன்றம் சென்று கொண்டிருந்தபோது சாலையில் கவரில் பணம் இருப்பதை கண்டார். அதனை எடுத்து அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தபோது யாருடையது என யாருக்கும் தெரியவில்லை. பின்னர் அந்த நபர் பணத்தை கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அங்கு காவலர்கள் கவரை பிரித்து பார்த்தபோது 53,770 ரூபாய் இருந்தது. மேலும் பணம் காணாமல் போனதாக புகார் வந்து உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கேட்பாரின்றி சாலையில் கிடந்த பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நபருக்கு காவலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். மாநகராட்சியில் உதவி பொறியாளர் பணி வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் 4,15,000 ரூபாய் மோசடி செய்த பெண்ணை தேவக்கோட்டை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த ரமேஷ்குமார் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வேலை தேடி வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு முகநூல் மூலம் முத்துலட்சுமி என்பவருக்கும் ரமேஷ்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. தான் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிவதாக கூறி பெண் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணி வாங்கி தருவதாக கூறினார். இதை நம்பி இளைஞர் அவரிடம் 4,15,000 ரூபாய் கொடுத்ததாக தெரிகிறது. அது மட்டுமின்றி இருசக்கர வாகனம், லேப்டாப், கல்வி சான்றிதழ்களையும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வேலை வாங்கி தராததால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த இளைஞர் தேவக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அவரை போலீசார் கைது செய்தனர். கடையநல்லூர் மாவடிக்கால் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் 300க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து அம்மன் வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மாவடிக்கால் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் மாத திருவிழா நடைபெறும். குறிப்பாக 8 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு விதமான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து மகாதீப ஆராதனையும் நடைபெற்றது. இந்த நிலையில் காப்பு கட்டி விரதமிருந்த 300க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபாடு செய்தனர். அரியலூரில் மூதாட்டியை தாக்கி கொள்ளையடித்துச் சென்ற நபருக்கு 2 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட பகுதியில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ரஃபேல் மேரி என்கிற 92 வயது மூதாட்டி தன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது வந்த அசோக் என்ற நபர் வீட்டில் திருட முயற்சித்த போது மூதாட்டி கத்தி கூச்சலிட முயன்றவுடன் அந்த நபர் மூதாட்டி முகத்தில் குத்தி தாக்கியிருக்கிறார். இதுகுறித்து மூதாட்டி மகன் அளித்த புகாரின் பேரில் அசோக் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு ஜெயங்கொண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளிக்கு 2 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. சென்னை கண்ணகி நகரில் தூய்மை பணியின் போது கிடைத்த 1 சவரன் தங்க மோதிரத்தை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. கண்ணகி நகரை சேர்ந்த தங்கவேல் அடையாறு மண்டலம் 173வது வார்டில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். தொடர்ந்து குப்பையை தொட்டியில் பிரித்து கொட்டிக் கொண்டு இருந்த போது அதில் 1 சவரன் மோதிரம் கிடந்தது தெரியவந்தது. அது குறித்து விசாரித்த போது காமராஜர் நகரை சேர்ந்த நித்யா என்ற பெண் வீடு சுத்தம் செய்த போது குப்பையுடன் சேர்த்து மோதிரத்தை போட்டுவிட்டதாக கூறினார். மோதிரத்தின் அடையாளத்தை கேட்டு நகை அவருடையதுதான் என உறுதி செய்த பிறகு மோதிரத்தை ஒப்படைத்தார். தூய்மை பணியாளரின் இச்செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அதிகாலை ஊருக்குள் நுழைந்த காட்டு யானையை சைரன் ஒலி எழுப்பியபடி வனத்துறையினர் காற்றுக்குள் விரட்டி அடித்தனர். தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் இரவு நேரத்தில் மலை கிராமங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தாளவாடி மலைப்பகுதி மல்லன்குழி கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை விவசாயி மகேஷின் தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பியபடி யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். யானைகள் தொடர்ந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர்.
மதுரையில் கஞ்சா போதையில் பெட்ரோல் குண்டுகளை வீசி வாகனங்களை அடித்து உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி மதுரை மாநகர் ஜெய்ஹிந்த்புரம் சுற்றுவட்டார பகுதியில் 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி ஜீவா நகரில் இளைஞர்கள் 5க்கும் மேற்பட்டோர் கஞ்சா போதையில் வாள், அரிவாள் ஆகிய ஆயுதங்களுடன் சென்று இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், கனரக வாகனங்களை உடைத்து மரங்களின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடினர். அப்பகுதியிலிருந்து நாய்களின் கால்களை உடைத்து காயப்படுத்தியதாகவும் தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கும் நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இளைஞர்கள் 5 பேரை கைது செய்தனர். சென்னை தனியார் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி வேலையற்ற இளைஞர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் பறித்ததாக முன்னதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் சேலையூர் பரத்வாஜர் தெருவில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டனர். சிஆர்பிஎஃப் உதவியுடன் கேரள அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சென்னை நீலாங்கரையில் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிலம்பம் ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு சிலம்பம் பயிற்சி மையம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தைப்பூசம் விழாவை ஒட்டி கோயில் ஒன்றில் கலை நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் சிலம்பம் ஆசிரியர் திருநாவுக்கரசு தன்னிடம் சிலம்பம் கற்று வரும் சிறுவர்களை அழைத்து சென்றார். அப்போது அவர் சிறுமிகள் இருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோர்களிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் திருநாவுக்கரசை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு மேம்பாலத்தில் 2 கனரக லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செவிலிமேடு பாலாற்றின் குறுக்கே உள்ள மேம்பாலத்தில் எம்சாண்ட் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்ற லாரியும் எதிரே வந்த மற்றொரு கனரக லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் காயமடைந்த ஓட்டுநர் மணிகண்டனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 4 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தனது மகன் மீது பொய் புகார் அளித்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் என போலீசாரால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமாரின் தாய் மாலதி வலியுறுத்தியிருக்கிறார். சிவகங்கை மடப்புரம் கோவிலில் நகை திருடியதாக போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் அடித்துக் கொள்ளப்பட்டார். இந்நிலையில் எனது மகன் நகை திருடியதை பார்த்தது யார் என அஜித்தின் தாய் மாலதி கண்ணீருடன் கேள்வி எழுப்பினார். தனது மகனை பட்டினியாக போட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என அவர் ஆவேசத்துடன் கூறினார். நகையை திருடியதாக நிகிதா பொய் புகார் அளித்தது ஏன் என கேள்வி எழுப்பிய மாலதி அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். விசாரணைக்கு பின் அஜித்குமார் பத்திரமாக வீடு திரும்புவார் என நம்பிக்கையுடன் காத்திருந்ததாகவும் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் தாய் மாலதி கண்ணீருடன் கூறினார். இவனையும் கூட்டிட்டு போய் 6 மணிக்கு சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமா நம்பி இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மகன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல? யார் எடுத்ததை பார்த்தது யாரு? என் மகன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு? நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது. இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனால் யாரா சொல்லுங்க என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்பவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்கு யார் வீட்லையுமே கஞ்சிக்கு பாட்டில் துணிக்கு விடலை. நான் அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு புகார் தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். மயிலாடுதுறை அருகே அதிவேகத்தில் சென்ற இருசக்கர வாகனம் மோதி முதியவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பாலவெளி கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி என்பவர் தனியார் கல்லூரியில் கேண்டீன் வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் பின்னே சென்ற வாகனங்களை பார்த்தவாறு தனது இருசக்கர வாகனத்தில் சாலை கடக்க முயன்றார். ஆனால் அதிவேகத்தில் அவர் மீது பைக் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் 1ஆம் ஆண்டு படித்து வரும் வெற்றிவேல் என்ற மாணவன் அதிவேகத்தில் சென்ற விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது. அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது.
கள்ளக்குறிச்சி புதிய புறநகர் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏமப்பேர் பகுதியில் புதிதாக புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பழைய பேருந்து நிலையம், சங்கராபுரம், கச்சிராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த சூழலில் அதிகாலை பொதுமக்களுக்கும் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதையடுத்து பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், முறையாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருப்பத்தூரில் ஊக்கத்தொகை வழங்காததை கண்டித்து அரசு கல்லூரி பேராசிரியர்கள் திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி முன்பு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம் மேற்கொண்டனர். அரசு உதவி பெறும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு பண பலன்கள், பணி மேம்பாட்டு, எம்ஃபில், பிஹெச்டி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு கையில் திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அருகே மனைவி உடனான சண்டையை தடுக்க வந்த நபரை குத்தி கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். காக்கலூர் பூங்கா நகரைச் சேர்ந்த இந்துமதி என்பவர் கணவர் இறந்துவிட்டதால் 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் அசோக் குமார் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார். கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து குழந்தைகளுடன் இந்துமதி தனியாக வசித்து வந்தார். சண்டையை சமாதானம் செய்ய இந்துமதியின் உறவினர் சந்திரபோஸ், அவரது நண்பர் நித்யானந்தம் ஆகியோர் சென்றதாக தெரிகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நித்யானந்தத்தை அசோக் குமார் சரமாரியாக கத்தியால் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அசோக் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெறிநாய் கடித்து 4 ஆடுகள் பலியாகியுள்ளன. ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் தனது தோட்டத்தில் ஆடு மாடுகளை வைத்து வளர்த்து வருகிறார். அதிகாலை நேரத்தில் மாட்டு கொட்டகையில் ஆடு மாடுகள் அலறல் சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்று பார்த்தபோது கொட்டகையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 4 ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து உயிரிழந்து கிடந்ததாகவும் கூறினர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கால்நடைத்துறையினர் ஆய்வு நடத்தினர். பின்னர் இந்த ஆடுகள் வெறிநாய் கடித்து உயிரிழந்திருக்கலாம் என தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பழுதடைந்த மரப்பாலத்தை அகற்றிவிட்டு கான்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளங்கோயில் கோட்டகத்தில் இருந்து நாலாநல்லூருக்கு இடையே முள்ளியாற்றின் குறுக்கே 25 ஆண்டுகளுக்கு முன்பு மரப்பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தை பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது மரப்பாலம் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் அச்சத்துடன் பாலத்தை கடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மரப்பாலத்தை அகற்றிவிட்டு புதிதாக கான்கிரீட் பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படுவதால் மருத்துவ முகாம் நடத்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேஷசமுத்திரம் கிராமம் 9வது வார்டு மேற்கு தெருவில் பல ஆண்டுகளாக முறையான கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாததால் சாக்கடை நீர் தேங்கி வருகிறது. இதனால் கழிவுநீரில் கொசு, புழுக்கள் அதிகரித்து குழந்தைகள், முதியவர் உள்ளிட்டோர் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் எனவும் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரியில் தனியார் பங்களிப்புடன் கூடிய நகராட்சி புதிய புறநகர் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி சோகத்தூர் ரெட்டியள்ளி பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் தனியார் பங்களிப்புடன் 39.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் MP, MLA-க்கள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தஞ்சை பெரிய கோவிலுக்குள் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு விழா நடைபெற்று கொண்டே இருக்கும். அத்துடன் 1000 ஆண்டு பழமை காரணமாக இக்கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இத்தகைய சிறப்பு மிக்க பெரிய கோவிலின் உள்பிரகாரத்தில் விமான கோபுரம் முன்பு 3 இளம் பெண்கள் திரைப்பட பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்டுள்ளனர். கோவிலில் பாதுகாப்புக்கு தனியார் காவலாளிகள் மற்றும் போலீசார் உள்ள நிலையில் இதனை எப்படி அனுமதித்தார்கள் என பக்தர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய எருதுவிடும் விழாவை ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜனவரி தொடங்கி மே மாதம் வரை பல்வேறு பகுதிகளில் எருதுவிடும் விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் பிப்ரவரி மாத இறுதிக்குள் எருதுவிடும் விழாக்களை நடத்தி முடிக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து சூளகிரி அடுத்த சின்னசப்படி கிராமத்தில் பாரம்பரிய எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான காளைகள் அழைத்து வரப்பட்டன. அலங்கரிக்கப்பட்ட காளை மாடுகள் கொம்புகளில் தடுக்கைகளை கட்டிக்கொண்டு வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தன. ஏராளமான இளைஞர்கள் காளைகளை அடக்கினர்.